காதை கொடுத்து கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, காதை கொடுத்தார். நாயகத்தின் கை வானத்தை நோக்கி உயர்ந்தது. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி. நாயகம் உலகத்தின் தலைவர், நற்குணத்தின் தாயகம், சர்தாரே ஆலம் அல்லாஹ்விடத்தில் சக்கராத்தில் கெஞ்சுகிறார். நாம் எல்லாம் எத்தனை தொழுகைகளில் கெஞ்சி இருப்போம் அல்லாஹ்விடத்தில். கெஞ்சுகிறார், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்விடம் அழுகிறார் சக்கராத்தில், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. மஅல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் என்னை நீ மினன் நபியீன், நபிமார்களோடு, சித்தீகீன், சித்தீகீன்களோடு, வஷுஹதா, ஷுஹதாக்களோடு, வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக. யார் செய்யும் துஆ இது? நபிமார்களின் தலைவர் அவர், சித்தீகீன்களின் தலைவர் அவர், ஷுஹதாக்களின் தலைவர் அவர், சாலிஹீன்களின் தலைவர் அவர், உலகத்துக்கே தலைவர் அவர். உலகமே பயப்படும் மறுமையில் அல்லாஹ்விடம் தைரியமாக பேசும் தலைவர் அவர். அவர் அழுகிறார் சகோதரர்களே சக்கராத்தில். உலக வாழ்க்கையை வீணாக்கி விட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து காலத்தை கழித்து விட வேண்டாம். நபியுடைய சக்கராத்துடைய நிலைமை எதுவென்றால், என்னுடைய சக்கராத் என்னவாகும், உங்களுடைய சக்கராத் என்னவாகும்? யோசித்து பாருங்கள், யோசித்து